ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். அதான் இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி இங்க ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதை லேர்ன் பண்ணி அடுத்து பெட்டரா பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். நான் மட்டும் இல்லை, டீம்ல எல்லாருமே வந்து அது மாதிரி தான். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அதுக்காக தான் வந்து அதுல இருந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் அந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். ஸோ உங்களோட நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, அதுல இருந்து நாங்கள் கத்துக்க ஆவலா இருக்கோம். இன்னொரு முக்கியமான ரிக்வெஸ்ட் வந்து எங்களோட ப்ராஜெக்டை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து மீடியா நண்பர்கள் உங்க அனைவரோட ஒத்துழைப்பு வந்து மிக மிக அவசியம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மழையில மறுபடியும் எல்லாம் சேஃபா ரிட்டர்ன் ஆகுங்க. வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரீவியூ ஷோல வர ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் விட்னஸ் பண்றேன். கொஞ்சம் நர்வஸ் ப்ளஸ் எக்ஸைட்டட். நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கேன், கேரக்டர் ரோல்ஸா நிறைய படத்துல. பட் இந்த படத்துல ஒரு லெந்தியான கேரக்டர், ஒரு மெச்சூரான கேரக்டர் பண்ணது ஒரு டிஃப்ரெண்டா ஃபீலா இருந்தது. ரங்கா சார் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐம் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். கொஞ்சம் தமிழ் அவ்வளோ சூப்பரா வராது, பிகாஸ் ஐம் ஃப்ரம் கன்னடா பேக்ரவுண்ட். பட் தமிழ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நீங்க தான் சொல்லணும். மற்றபடி தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரங்கா சாரை பத்தி சொல்லணும். ஏன்னா வந்து ஐடி கம்பெனியில வேலை பார்த்து அங்கிருந்து ஒரு பேஷன் சினிமா மேல வந்து 3 அவதாரங்கள் ஒரே நேரத்தில் எடுத்திருக்காரு. தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ. மிகப்பெரிய பொறுப்பு. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருப்பாரு, எந்த டென்ஷனுமே வச்சுக்க மாட்டார். கரெக்டா அந்தந்த வேலையை அவங்க பிரிச்சு கொடுத்துருவாரு. கோடைரக்டர் ஹரேராம் சார் வந்து ஃபர்ஸ்ட் நான் அவரை தான் மீட் பண்ணேன். அவர் நிறைய அந்த படத்துல அவரும் நிறைய அவரோட விஷயத்துல நிறைய இது பண்ணாரு. அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேனேஜர் தண்டபாணி சாருக்கு நன்றி சொல்றேன் நான். ஏன்னா அவர் தான் என்ன கொண்டு வந்து ஜாயின் பண்ணாரு இந்த டீம்ல. அவருக்கு நன்றி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய புது இயக்குநர்கள் படங்கள் நடிச்சிருக்கேன். இவரும் வந்து ரங்காவும் வந்து ரொம்ப கேஷுவலா இது பண்ணாரு. அதான் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா அவர் கேட்டு வாங்கினாரு. அதான் அவரோட பிளஸ். படம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ரிலீஸ், மக்களும் வந்து அந்த சின்ன படத்துக்கு ஆதரவு அளிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. இந்த மழையிலையும் எல்லாரும் வந்து நிற்கீங்க. ஏன்னா சினிமாவில் சப்போர்ட்டும் அன்பும் இல்லைன்னா எல்லாருமே வளர்றது ரொம்ப கஷ்டம். அது இதுலேயே தெரியுது. ரொம்ப நன்றி. இந்த ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணதில். முக்கியமாக வாசு சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் ரங்கா கூட கனெக்ட் பண்ணாரு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரங்கா வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு செட் ஆஃப் டீம் சில சீன்ஸ் மட்டும் கூப்பிட்டு நான் ஷூட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாரு. எனக்கு அதுல தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நாடக பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ நான் 16 வருஷமா ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிஹர்சல்னாலே ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டு ஒன்று பண்ண போறோம்னா ஒரு சந்தோஷத்தை மீறி ஒரு தைரியமும் இருக்கும். என்ன பண்றோன்றது தெரிஞ்சு பண்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ எப்போ ரங்கா வந்து நான் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் படம் எடுக்கலாம்னு சொல்லும் போதே எனக்கு அங்கேயே சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக படம் டிராவல் பண்ணது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்துடுறது கூட எடுத்துடலாம், பட் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இவ்வளோ டஃப் பீரியட்ல இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த டைம்லயும் வந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு கன்விக்ஷனோட அதை விடாம இவ்வளோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிருக்கும் இல்லையா, 2 இயர்ஸா அதை பிடிச்சி வச்சு இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஒன் மேனா அவரோட டீமுக்கும் அவருக்கும் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மூவி நான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான மூவி. ஸோ தென் டைரக்டர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, ரொம்ப பொறுமையா இருப்பாரு. ஐ மீன் டேக்ஸ் வாங்கினா கூட பொறுமையா பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லுவாரு. ஸோ அதனாலதான் காமா ஒர்க் பண்ண முடிஞ்சது அங்க எல்லாராலையுமே. ஸோ டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டிஓபி சரத், அவர் ரொம்ப அழகா எடுத்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ். தென் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு, அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த டென்ஷனை மொத்த டீமுக்குமே ஹார்ட்லி தேங்க்ஸ்.
தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனது இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். என் மேலே ட்ரஸ்ட் வச்சு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் என்னை இன்ட்ரோ கொடுத்த மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என்னோட டீம் இருக்குல்ல, என் டீம் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் எடுத்துருக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் டீம் அருணா இருக்கட்டும், அஸ்வந்த், விஷ்ணு, விக்னேஸ்வரி, நவீன் ப்ரோ, இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், என்னோட இது ஃபஸ்ட்டு படம், அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்க கொடுக்கலன்னா நான் எப்படி எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரில. சரி ஓகே ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு பயத்தோடு தான் இருக்கும். ஒரு ஷாட் வைக்கிறப்ப ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம எப்படி கன்வே பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த கம்ஃபர்ட்டை எல்லாம் கொடுத்தது ஆர்டிஸ்ட் எல்லாருமே தான். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் கோடா ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் டேரக்டரை பற்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆரம்பித்தோம். அன்னைக்கு அந்த சீன் முடிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால லஞ்ச் டைமில் போய் வித்தவுட் பிரேக் போயிடலாம் சார் அப்படின்ட்டேன். சரின்ட்டாரு அவரும். நான் ஷூட் முடிச்சிட்டோம். நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் டென்ஷனில் நீங்கள் சொல்லும்போது நான் கவனிக்கல, எதுக்கு வித்தவுட் பிரேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்படி சாப்பிடாமலாம் ஒரு சீனு ஷூட் பண்ணி ஒரு படத்தை ஃபினிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே வேலை செய்யறது சாப்பிட்றதுக்காக. ஸோ அதனால எந்த காரணத்துக்கு இந்த பிரேக் மட்டும் வித்தவுட் பிரேக் இனிமேல் சொல்லாதீங்க, நான் இருந்த டென்ஷனில் அதை கவனிக்கல சாரி அப்படின்னாரு. சரி சார், நான் இங்கே எல்லாருக்கும் மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம். யார் சாப்பிட்டா யார் சாப்பிடலாம் அப்படின்றது எண்ணம்லாம் இல்லாமல் இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் தேவை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அந்த விஷயத்துல இருந்தா அந்த படத்துலயும் மனிதாபிமானத்தை பத்தி பேசியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு ஹியூமர் சென்ஸ்ல ஒரு மனிதத்தை கவனமா இருக்கிற ஒரு இயக்குனர் அவரு. எல்லாருடைய மனிதனும் கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும், எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே ஜாகிரதையா இருக்கணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. அந்த சென்ஸ்ல எல்லா நாளுமே ஷூட் பண்ணிச்சு. அந்த படத்தை அவரு பிளான் பண்ண மாதிரி ஒரு 2 மாசத்துக்குள்ள எடுத்து முடிச்சுட்டாரு. அதை ரிலீஸ் பண்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல இயக்குனர். சிறந்த மேலும் மேலும் வெற்றி பெறணும் ஆசை வாழ்த்துக்கிறார். அதே மாதிரி இந்த மனித தன்மையை மாத்திராதீங்க. ஏன்னா இங்க நிறைய இயக்குனர்கள் இயக்குனர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கேரக்டர் மாறிடும். அந்த மாதிரி மாறாதீங்க, நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ தென்சென்னை இந்த மூவி நம்ம எடுத்திருக்கோம். இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் எனக்கு பொதுவாக பிடிக்கும். அண்ட் அதுலேயும் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறதுனால ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லராக தான் எடுத்திருக்கோம். அண்ட் அது நிறைய பேருக்கு இப்போ பார்த்தவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து 2 விஷயம் தான் அதிகமாக ஆசைப்படுறது. ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று ஃபிலிம் மேக்கிங். அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சது. கோவிட் லாக்டவுன் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஐடியாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். தென்சென்னையில சார் இங்க ரைட் சார் இங்க ரைட் சார் தென்சென்னையில நீங்க காட்டிருக்கீங்க. வடசென்னை தென்சென்னை 2 இருக்கு. சரிங்களா? தென்சென்னை இருக்கு எல்லாருமே பொலிட்டிவா இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா பணக்காரங்களா இருக்காங்க. அவங்கதான் நிறைய இடத்துல பெண்களை மிஸ்யூஸ் பண்றது, குழந்தைகளை அப்படியே விட்டு போறது மாதிரி காத்திருக்கீங்க. அது உண்மையாவும் நடக்குதா? இல்ல, அதாவது அது ஒரு இடத்துக்கான அதுல மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை. அதாவது குழந்தைகள் இப்போ குப்பை தொட்டியில இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கேட்குறோம். அது கோவிட் டைம்ல அப்போ கூட ஒரு சில நியூஸ் அந்த மாதிரி நடந்தது. அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அது ஒரு இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது. அது தென்சென்னையில மட்டும்தான் நடக்குது அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலா நிறைய நியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் குழந்தைங்களை இது மாதிரி குப்பையில தொட்டி போகுது. ஆனா ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடித்தட்டு மக்கள் பண்றாங்க. அது கூட போலீஸ் ரிகவரி பண்ணி கொடுத்துறாங்க. சரி, ஆனா தென்சென்னை பணக்கார வீட்டுல நடக்கிற விஷயத்த போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது உண்மையா? இல்ல, அது அந்த குழந்தை பத்தி வர்றதுல போலீஸ் என்கொயரி இதுல காமிக்கல நம்ம. ஆனா ஒரு ஸ்பெசிபிக்கான சிட்டி ஆமா
இல்ல இல்ல அது கம்ப்ளைண்ட் போக வேணாம்னு நினைக்கிறது அந்த ஒரு பயந்து வாழுற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் இருக்காங்க. நீங்க அவர் கேட்ட கேள்வியோட தொகுச்சிங்கன்னா நீங்க மற்ற எல்லாருக்கும் வேலை வாங்கி இருந்தது பிரமாதமா இருந்தது. ஓகே சார். உங்களோட டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே நீங்க படம் பார்த்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இல்லைங்களா, அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருந்தது அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது தான் இருந்துச்சு. அதை என்னால ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. இப்போ பார்க்கும்போது கண்டிப்பா அது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிருக்கலாமோ, இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற இது தோணுச்சு. கண்டிப்பா அடுத்தடுத்த இடங்கள்ல இதை வந்து லேர்ன் பண்ணி பெட்டர் பண்ண ட்ரை பண்றேன். படத்துக்கு பேரு தென்சென்னை, இங்கிலீஷ்ல படிக்கிறப்போ தென் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இது இப்படிலாம் இது வரைக்கும் சென்னை நடந்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அப்படி நடக்குங்கிறத யூகிச்சுதான் அப்படி படம் எடுத்திருக்கீங்களோ? இது ஒரு கற்பனை கதை தான், வேற ஒண்ணும் இல்ல. தென் சென்னை இங்கிலீஷ்ல நீங்க அது பண்ணாலும் அப்படிதான். ஆனா தென் சென்னை கான்ஸ்டியூன்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதே ஸ்பெல் தான் பண்ணிருப்பாங்க. சோ இதை நம்ம எடுக்கிறது இல்லையா. ஒன் விஷயம் என்னன்னா லைக் தமிழ் ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்கு நீடு ஃபீமேல் வந்து தமிழ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வர ரீசன் படங்கள் நம்ம எல்லாமே பாக்குறோம், நார்த் சைட்ல தான் வந்து ஃபீமேல் லீட் எடுக்கிறாங்க. பட் தமிழ் சைட்ல இருக்கிற பாராட்டக்கூடிய விஷயம். ஏன் அவங்க சூஸ் பண்ணுறது மாடல்ன்ற ஒரு ரீசன் பார்க்கலாம். இல்ல இல்ல அப்படி ஃபர்ஸ்ட் அதான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம தேடணும், சூட்டபிள் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டும் யோசிச்சுட்டே இருந்தோம். இவங்களோட தமிழ் உச்சரிப்பு பார்த்தோம், அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று இவங்களுக்கு வந்து போட்டோஜெனிக் ஃபேஸா இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனாலதான் நம்ம மெயினா யோசிச்சோம். ஆடிஷன் ட்ரை பண்ணும்போது இப்போ எல்லாருமே ஒரே டைம்ல தான் ஆடிஷன் பண்ணாங்க. லைக் வட்சன் அண்ட் ரியா, சுமா மேம், இவங்க எல்லாமே ஆடிஷன் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணோம். அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு டீமா அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுல இருந்தே வந்து இட்ஸ் கெட் கோயிங். அந்த மாதிரி நீங்க யாரும் புண்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டீங்க. இந்த பக்கம் தான் புண்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டீங்க. முன்னாடியே சொன்னீங்க நான் நிறைய பேர்கிட்ட கதை சொல்ல ட்ரை பண்ணா வாய்ப்பு இருக்கீங்க. ஒருவேளை ஏற்கனவே நீங்களே சொல்றீங்க, ஏற்கனவே நீங்க நிச்சயமா ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. எஸ்கேட்ட ட்ரை பண்ணி அது முடியாதனாலதான் அந்த கேரக்டருக்கு எஸ்கேன்னு பேர் வச்சீங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன இல்ல. அதாவது நம்ம ட்ரை பண்ணது, அதாவது ஒரு ஆஸ்தான குருவா யோசிச்சது வந்து கமல் சார் தான். ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார் அவங்க ஆபீஸ்ல போயிட்டு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம். அதாவது இந்த மாதிரி பிலிம் மேக்கிங் ஆசை இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இன்னும் எதிர்பார்க்கல கண்டிப்பா, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி 1000 லெட்டர் வரும், நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு குரு வணக்கம் மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனா மைண்ட்ல எழுதும் போது யோசிப்போம் இல்லைங்களா, நான் வந்து கமல் சார் வச்சு எழுதணும், ரஜினி சார் வச்சு எழுதணும், அப்படிதான். ஏன்னா நான் க்ரோ அப் ஆகும்போது அவங்க தான் தி பிக்கஸ்ட் ஐகான். அந்த மைண்ட் செட்ல தான் எழுதும். மற்றபடி இந்த இதுல சொல்ற மாதிரிதான் நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது, பிடிக்காததுன்னு எதுவும் கிடையாது. அவ்வளவுதான் சார். அவரு ஏன் எஸ்கே கேஸ் எடுத்து நான் எல்லாம் விட்டுறேன் அப்படின்றாரு, போலீஸ்காரங்க அப்படி செய்ய மாட்டாங்களே? உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனா இது ஃபிக்ஷனல் சொல்லிட்டோம் இல்லைங்களா, அந்த ஒரு பாயிண்ட்ல அவருக்கு வந்து ஒரு 2வது வாய்ப்பு உனக்கு வழங்கப்படுது, அந்த மாதிரியான ஒரு இது அவர் அனலைஸ் பண்ணதுல அவங்க தெரியுது. இறந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு இவங்களோட மோசமான கேரக்டர் அப்படின்றத அவரு ஜட்ஜ் பண்ற மாதிரியான ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரா தான் நம்ம. இல்ல, இந்த படத்துல இந்த கேரக்டர் வந்து மலையாளி கேரக்டர். சோ சரி அப்படி சிம்பாலிக்கா சொல்லாமே அப்படின்னு போட்டுருந்தேன். அவ்வளவுதான். ரமேஷ் சார், உங்களுக்கு தான் கேள்வி. ஆக்சுவலி படத்து டைட்டில் சீக்வன்ஸ் ப்ரீ டைட்டில், பட் டைட்டில் ஓடும் போது ஒரு வாய்ஸ் ஓவர் நரேஷன் கொடுத்தீங்க. சோ அதுல வந்து ஒரு எமோஷனல் கான்டென்ட் தான் தூக்கலா இருந்தது. அப்கோர்ஸ் கிரைமும் இருந்தது, பட் வாட் ரம்ட் வாஸ் எமோஷனல் கான்டென்ட். ஆனாக்க டைட்டில்ஸ் முடிஞ்சு படம் ஸ்கிரீன் பிளே அன்ஃபோல்ட் ஆக படம் வந்து அன்ஃபோல்ட் ஆக கிரைம் கான்டென்ட் தான் கொஞ்சம் அதீதமா தெரிஞ்சது. அப்கோர்ஸ் எமோஷனல் கான்டென்ட் இருந்தது, அந்த குழந்தை சமாச்சாரம், அப்புறம் அவங்க இந்த பாசம், உங்க ரோல் அவங்க ரோல்லாம். பட் இருந்தாலும்
ஒரு அண்டர் கரண்ட் வந்து ஒரு பார் நடத்தத்தை பத்திய முக்கியத்துவம் கூட அதிகமா கொடுக்கப்பட்டிருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் ராப் அப்ல பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் இருந்ததை தவிர எமோஷனல் கான்டென்ட் கொஞ்சம் இட் டுக் அ பேக் சீட். அது வந்து கான்சியஸா நீங்க வந்து படம் எடுக்க நடிக்க நடந்த ஒரு நிகழ்வா அல்லது இட் வாஸ் ஆல் இன்டென்ஷனலா? இல்ல இன்டென்ஷனல் தான். ரைட்டிங்லயே வந்து இப்போ டாப்ல இருக்காங்கன்றதுக்காக சொல்லல. லோகேஷ் கனகராஜ் அவங்களோட மேக்கிங் பிடிக்கும், வெற்றிமாறன் சார் அவங்களோட மேக்கிங் பிடிக்கும். அண்ட் அவங்க மாநகரம் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இப்போ நம்ம அதே மாதிரியான ட்ரை பண்ணணும் அந்த இதுல தான். ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி ட்ரை பண்ணி முடியாம போனது என்னன்னா காமெடி. இந்த படத்துல ரைட்டிங்லயே எங்களால உள்ள நுழைத்த முடியல. ஆமா, இப்போ ஆறு பாலா அவங்களோ இல்ல திலீபன் அவங்களோ கூட வச்சு, இப்போ இவங்க திலீபன்ல கூட வந்து இன்னொரு மூவில, சாரி திடீர்னு நேம் ரீகலெக்ட் ஆகல, அவங்க சுசீந்திரன் அவங்களோட மூவில ஒரு நல்ல காமெடி ரோல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க. சின்னதா வந்தாலும் நச்சின்ன காமெடி இருக்கும். அது அந்த மாதிரிதான் ஏதாவது பண்ணணும்னு ரைட்டிங்ல ட்ரை பண்ணோம். ஈவன் மேக்கிங் அப்ப கூட டியூரிங் தி செட்ஸ் கூட ட்ரை பண்ணோம். மேக்கிங்ல என்னன்னா அங்க போகும்போது லொகேஷன்ல என்னென்ன சேலஞ்சஸ் வருதோ அது எல்லாமே நம்மள மறக்கடிக்க செய்யுது. அந்த மாதிரி அன்லஸ் அது பேப்பர்ல இல்லைன்னா அது அங்க ரொம்ப நேரம் என்ஹான்ஸ் பண்றதுக்கான அந்த டைம் கிடைக்காது. அங்க அந்த பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு. அதனால அந்த காமெடி இது பண்ண முடியல. வேற த்ரில்லர் அட்லீஸ்ட் ரைட் பண்ணது என்னவோ அது எடுத்துட்டு வந்தோம். வெறும் ஃபேமிலி டிராமா மட்டும் எடுத்தா அது அகைன் டிராமா மாதிரி மட்டுமே இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் கிராபிங்கா இருக்காதுன்றதுனாலதான் வந்து டெஃபினெட்லி இன்னொன்னு நான் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா தான் எனக்கு வந்து ஆஸ் அ ஆடியன்ஸ் நான் பார்க்க விரும்புறதே அதுதான். என்னோட ஜானரே வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்ப்பேன். ஆனா அதுலயும் ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கணும். சம்திங் இட் ஹாஸ் டு கனெக்ட் டு அஸ். அப்பதான் வந்து அது லாங் ரன்லயும் இருக்கும், நம்ம மைண்ட்ல இருக்கும் அப்படின்றது தான் என்னோட. இல்லைங்க சார் சார் இப்போ 50 தேட்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். தேட்டர் லிஸ்ட் இன்னைக்கு மதியம் தான் வரும். அதுக்கான ஒர்க்கும் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி அதான் டெலிவரி அண்ட் தேட்டர் லிஸ்ட்லாம் அதுல பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. இல்லைங்க சார் விடுங்க சார். நீங்க இப்ப பாதி அந்த ஜேனர்ல வந்து அவங்க கூட படம் பண்ணிருக்கீங்க. இப்ப இவங்க கூட படம் பண்ணும்போது என்ன, ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் வந்து புது டீம் சரிங்களா. அவர் வந்து மீல் டாக்டர் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. இப்ப நான் இவர் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணாங்க? ஏன்னா நீங்க ஒரு சீனியர் சரிங்களா. இப்ப பாத்தி சொல்லியிருக்காரு இவரை மட்டும் நம்மளால கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்லயே சொல்லியிருக்காரு. எப்படி பண்ணீங்க சார்? அது முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்கேன்னு பேர் வச்சுங்களே ஏன் அப்படின்ட்டு சார் கேட்டிருந்தாருல. அவர் எஸ்கே போய் ஏகே வந்துருச்சு. நான் நல்ல காலம் யோசிச்சேன் ஈகேன்னு வைக்காம இருந்தார். ஏன்னா இளங்கோக்கும்னு நேம் பேர் ஆயிடும். அது நான் வந்து இவர்கிட்ட கேட்டேன். இவர் வந்து என்ன இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன கேட்ட போது நான் இவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்க வந்து என்ன தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா நான் வந்து என்னோட 60 வயசுல நான் முதல்ல அறிமுகமான படம் வந்து சிவகுமாரின் சபதம். அந்த முதல் படத்துல ஆதிக்கு தாத்தாவா நான் பண்ணேன். ஒரு முழு நீள கதாபாத்திரம். அது வந்து கிராமத்துல ஒரு நெசவாளியோட கதாபாத்திரம், ஒரே வேஷ்டி சட்டையோட. அதுல என்ன பார்த்துட்டு எப்படி வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு டோனின்னு ஒரு பாருக்கு வந்து என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னா, இல்லை நான் உங்களை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், உங்களோட மற்ற ட்ரெஸ் ரெகுலர் ட்ரெஸ் பண்ணுற ஸ்டைல உங்களுடைய அந்த ஐக்கான்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு தேவை நான் என்ன கேட்குறேனோ அந்த கதாபாத்திரத்தை உங்களால் கொடுக்க முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருந்தது. நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் போனேன். அது வேற, ஆதி வந்து என்னுடைய நண்பர், அதனால அந்த இடம் வேற. இந்த இடம் வந்து இவங்க ரொம்ப நல்லா நடத்தினாங்க. சினிமாவில் வந்து அது சீனியர் அதெல்லாம் இருக்கட்டும், பட் ஒன்னா சேர்ந்து அது ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாமே டீம் ஒர்க். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவரை பற்றி சொல்லணும். எனக்கு வந்து ஒரு அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் என்ன காட்சி எடுக்க போறாங்களோ அந்த காட்சியை வந்து இவரும் இவருடைய நண்பர்களும் நடித்து மொபைல்ல வந்து அதை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து லேப்டாப்ல போட்டு கொண்டு வந்து என்கிட்ட காமிப்பார். நான் ஷார்ட் போட்டு மொழி தான் இன்னைக்கு எடுக்க போறோம், இந்த கேரக்டர் தான் நீங்க பண்றீங்க, உங்களோட மேட்டர். ஸோ என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனால அவர் என்ன கேட்டாலும் அது கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப எளிதா இருந்தது. கிரிக்கெட் கேம்களை பத்தி காட்டிருக்காங்க. அதுல வந்து தெளிவான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன்னா யாரு என்ன கேமிங் பண்றாங்க, யார் என்ன பண்றாங்க, யார் பெட் பிடிக்கிறாங்க, அது காட்டவே இல்லை. ஒரு ஏன் அது மாதிரி கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. இல்ல, அது ஒரு பெரிய கேம், அது பின்னாடி பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அதுல ஒரு போர்ஷன் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. அதுல வந்து ஒரு பிரதானமா எடுத்துக்கிட்டது வந்து இந்த டோனி பாருங்கிற ஒரு இடம். அந்த பார்ல வைத்து என்ன செய்யறாங்க, அந்த பார்ல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள்,
இந்த கதாபாத்திரம் என்ன கஷ்டப்படுதுன்னு காமிக்கிறது மட்டும்தானே தவிர அதையே பிரதானமா வச்சு பேசணும்னு அது எடுக்கல. மேபி அதனால அந்த டீட்டெயில் போகாம இருந்திருக்கும். பார் வச்சு எல்லாருமே குடிப்பாங்க, ஹீரோ மட்டும் குடிக்காமலே காட்டியிருக்காங்க. டோனியும் குடிக்கலையே. சார் கதை வந்து கொரோனா டயத்துல அப்ப பார்லாம் அலௌட் இருந்ததா? அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் கூட நடந்த மாதிரி எனக்கு தெரியல. துபாயில லாஸ்டா நடந்ததோ? ஆமா சார், அதை தான் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2019ல இருந்து நீங்க அந்த டைம் லைன் நோட் பண்ணீங்கனாலே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் கோவிட் லாக்டவுன் அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அது நடக்காத மாதிரியும் ஸ்டாப் பண்ணிட்ட மாதிரியும் தான் சொல்றோம். அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் பிளான் பண்ற அந்த மாஸ்க் டீம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அப்செட் ஆகிறதுக்கு ரீசனே அதான். அந்த அந்த பசங்க வந்து ஒருத்தங்களா வெளியில வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கையில இருக்கிற காசு எல்லாமே வந்து தீந்து போறதுனாலதான் அவங்க வந்து செகண்ட் லாக்டவுன் வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் வராங்க. அதுவும் வேற வழி இல்லாம, கையில காசு இல்லாம. அந்த மாதிரியான இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி நடிச்ச எல்லாருமே ரொம்ப பொறுக்கி எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் இந்த இருக்கிற இவர் அந்த எஸ்கே கேரக்டர், ஒரு போலீஸ் சார இளங்கோ சார் தெரியும் நமக்கு. வேற லெவலில் எல்லாருமே பண்ணிருக்கீங்க. இது கதை எழுதி இல்லதான்னு யோசிச்சீங்களா? இல்லைங்க, அப்படி இல்ல. அதான் கதை எழுதும் போது நாம ஸ்கிரீன்ல பார்த்து யாரை வேணுமோ அவங்கள வச்சுதான் எழுதுவோம். அப்ப வந்து இவங்களை பத்தி எல்லாரையும் பத்தியுமே தெரியாது. அப்புறம் ஆர்டிஸ்ட் ஒன்னொன்னா நம்ம சூஸ் பண்ண சர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் யாரை வச்சு பண்ணா பெட்டரா இருக்கும், நம்மளோட அவைலபிலிட்டி என்ன, நம்மளால எவ்வளவு ரீச் பண்ண முடியுது அப்படி பார்த்துதான் பண்ணோம். அப்படி பண்ண பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் வந்து இளங்கோ சார் ஆகட்டும், நிதின் மேத்தா சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரீச் பண்ணது கொஞ்சம் லேட் தான். ஆக்சுவலி நம்ம பல சர்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க எல்லாமே கிடைச்சாங்க. வச்சனும் அந்த மாதிரி தான். அவங்களோட ஒர்க்கை பார்த்து இந்த டைம்ல வந்து நான் வாசு சாருக்கு வந்து தேங்க் பண்ண விரும்புறேன். அவங்க மூலியமா தான் வந்து டீம்ல நிறைய பேர் வந்து ஆசைப்படாங்க. அவங்க இது டர்மரிக் மீடியால கூட இபியா இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த டைம்ல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அந்த மேடம் கேரக்டர், ஹீரோயின் எல்லாமே நல்லா பொருத்தமா பண்ணிருக்காங்க. அடுத்த படத்துல நீங்களும் இன்னும் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க சார். அதை பத்தி ஒண்ணுமே இல்லையா? கேமராமேன் வந்திருக்கிறாரு. ஆமா சார், ஆமா. இப்போ உங்க எடிட்டரும் வரல, அவங்களோட அவைலபிலிட்டி இங்க இல்ல, அவங்க ஹைதராபாத் போயிட்டாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவங்களோட அவைலபிலிட்டி இல்ல. பட் அதர்வைஸ் அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப நல்லா எக்ஸம்ப்ளரியா பண்ணிருப்பாங்க. அண்ட் சாங்குக்கு வந்து சிவா பட்நாயக் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இலங்கையில இருந்து அவங்க சாங்க்கு ஒர்க் பண்ணாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க் பண்ணது ஜென் மார்டின் அவங்க பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்க கேட்டிருப்பீங்க. தேங்க்யூ so much. First of all, the story demanded that I have to be a negative shade and then have some human factor inside me. Actually, villains are not bad. They are always good. If you see outside the screen life, I think most humble persons are villain only, I believe. And if you see old villains, Amrish Puri, Even in Tamil industry also, Nambiar sir is there. And if you see anybody who is doing grey shades, they are always good at heart. I don't know this, but people give a tag that I like most of the movies which I have done in Telugu. I have been doing antagonist only. Sabne villain hi kiya. I have done villains only. But yes, I am open to everything. I can give a grey shade also, and I can be a positive thing also. But my looks and I think my body language demands from everyone that I should do a negative character. But I love doing negative characters, because the best part of negative character is you have got very less of time to show your skill. And now out of 2 hours, 3 hours, you will be getting 5 minutes, 10 minutes, 15 minutes, maximum 20-25 minutes. In that you have to prove yourself. So I believe it's a tough job, but I love it. I love being villain. அதர் லாங்குவேஜ் தெலுங்கு நிறைய ஃபிலிம் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல ஒரு நியூ டைரக்டர், நியூ டீம் கூட பண்ணது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? படம் கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்க கேரக்டர் எக்ஸ்ட்ரானரி. I've done about 6 Telugu movies now, and next one is coming in January with Balakrishna sir. So I had already done Akhanda, and all in that I've played main villain. He gave me a call. The director Ranga gave me a call. I did not know him. I did not know who he is, but he just told that he
is a new person and he is passionate about making movies, and he just depicted the story and my character, which I liked. And as for the actor, what does he want? He does not want whether it should be a very old director or a new director. If the story is good and you are happy with what you are doing, I think new or old doesn't matter. It is always you are always open to all good characters. I believe good story is good character. That matters. So and you have seen it. And before this also, I had seen the clips what he had made. And for the first time, what he's directed, he's doing producer also, he's doing the hero also. Tremendous job, tremendous job. And on the sets, I would say that he was the sweetest person because he never let anybody be very disgruntled about anything. All your demands were met. He very, very sweet person. Whatever the story demanded, and he was very, very clear about it, what he wanted. It is not that I have worked in 6-7 movies and I cannot throw my weight on him. He is very, very clear about his vision that this is what is supposed to be done. And I believe that should be the thing, because he is the captain of the ship. He is seeing the broader picture. I will be looking at my character only, okay, how to make my character strong. But his vision is to make all the characters strong and come out as a good team together.